வணக்கம். தூங்கலாம் சேனல் மதுரையிலிருந்து. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, மதுரையில கள்ளழகர் ஆத்துல இறங்குறது அப்படிங்கிறது இன்னைக்கு வரக்கூடிய ஒரு தலைமுறைகளுக்கு வந்து சரியா அதை பத்தின புரிதல் இல்லாம இருக்கு. ஸோ இதை வந்து ஃபுல்லா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை போட்டு பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம மதுரைக்கு வடக்க 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த அழகர் கோயில்ங்கிறது. இந்த அழகர் மலை இருக்கு இல்லைங்க, அதோட அடிவாரத்திலேயே இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இதுல என்ன தெரியுமா சிறப்பு? 108 வைணவ திருத்தலங்கள் இருக்குல்ல, அதுல வந்து ஒண்ணுதான் இந்த வந்து அழகர் கோவில். இதுல நம்மளே வந்து பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு கசப்பான உண்மை. இந்த 108 வைணவ திருத்தலங்கள்லையும் திவ்ய தேசம் சார்ந்த எல்லாருமே போட்டுருவாங்க. இதுதான் அது, அதுதான் இது அப்படிங்கிற மாதிரி. இந்த தலத்திற்கு வேறு பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சோலைமலைன்னு சொல்லுவாங்க. வைஷ்ணவர்கள் வந்து பெரும்பாலும் பயன்படுத்திக்கிற பெயர் பதம் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருமாலிருஞ்சோலை அப்படின்னு சொல்லுவாங்க. மாபெரும் குன்றனும் ஒரு சில மக்கள் சொல்லுவாங்க. இந்த 3 கோயில் பேருக்குமே எது வந்து வந்தாலுமே வந்து குழம்பிடாதீங்க. இது எல்லாத்தையும் குறிப்பிடுற ஒரே கோயில் அழகர் கோயில். இது பக்கத்துல இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? அழகர் மகள அடிவாரத்துல இருந்து 2 கிலோமீட்டர் உயரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் இருக்கும். இதுல என்ன கூடுதல் சிறப்பு? அங்கிருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் தூரத்துல பாத்தீங்க அப்படின்னா, ராக்காயி அம்மன், நூபுர கங்கை அப்படின்னு நீரூற்று இருக்குங்க. இந்த புனித நீரோட் ஒவ்வொரு நதிகளையும் வகைப்படுத்துவாங்கல்ல, அதுல நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத இந்த நூபுர கங்கை. ஆக்சுவலா இது வந்து சொர்க்கத்திலிருந்து நேரடியா பூமிக்கு வந்து விழுகிற ஒரு நீர் அப்படின்னு பக்தர்கள் வந்து இப்ப வரைக்குமே வந்து ஆழமா நம்புறாங்க. அழகர் ஆத்துல இறங்குவது பாத்தீங்களா, அன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணு இந்த நூபுர கங்கையில இருந்து எடுக்கப்பட்ட வந்து நீர் தான். இந்த அழகர் கோவில்ல மூலவர் வேற யாருமே கிடையாது, பெருமாள் தான். பெருமாள் ஸ்ரீ பரமசிவன். இதுல வந்து உற்சவ மூர்த்தி பாத்தீங்க அப்படின்னா அழகர். அதுல ஒரு கோயில்ல வந்து 2 சாமி கருவறையில வச்சிருப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் வந்து குழப்பத்தை தீர்க்கணும். அதாவது கருவறை மூலவர் அப்படிங்கிறவரு கோயிலுக்கு உள்ளேயே வந்து நிறைய இருக்கிறவரு. அந்த சிலையை நகர்த்தவே மாட்டாங்க. இதுல வந்து உற்சவ மூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த சிலைங்கிறது உற்சவத்துக்காக வேண்டியது. இட் மீன் வெளியே உலா வர்றது, பல்வேறு நிகழ்ச்சிகள் சார்ந்த சிலை அங்கங்க கொண்டு போறது, இதுக்கு எல்லாமே வந்து மூலவருடைய பிரதி மாதிரி. இந்த உற்சவர் சிலையை வந்து இந்த அழகர் சிலையை வந்து இந்த அழகர் எவ்வளவு அழகான பேரு. இந்த அழகர் அப்படிங்கிற பேருக்கே வந்து என்ன வேறு பெயர்கள்லாம் ஆஹ் அழகிய தோளுடையான் அப்படிங்கிறது ஒரு பேர் இருக்கு. அப்படி இல்லைன்னா சுந்தரராஜ பெருமாள் அப்படிங்கிற வந்து இவர் பேரை பிடிக்கும். சோலைமலை கல்லன் சொல்லுவாங்க. மாயோன் அப்படின்னு பெருமாளை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இந்த பேர் வராம இருக்குமா? சுந்தர பாகு அப்படின்னு சொல்லி வடமொழியில் சொல்லுவாங்க. இந்த அழகர் கோயில் சம்பந்தமான அடிப்படையில நான் சொல்லிட்டேன். தொடர்ந்து அழகர் ஆத்துல இறங்குற பார்த்தீங்களா, அதை பத்தி வந்து சீன் பை சீனா வந்து சொல்றேன். ஏன்னா இந்த தலைமுறையில பல பேருக்குமே அந்த ஒரு திருவிழா பத்தின புரிதல் இல்லை. எதுக்கு ஆத்துல இறங்கணும், எதுக்கு சிலையை அங்கிருந்து எதுக்கு கொண்டு வராங்க, எதுக்கும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கூடுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சொன்னா இந்த கால தலைமுறைக்கு ஓ இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான புரிதல் இருக்கு. இப்போ வந்து சீன் பை சீனா அதை வந்து பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னா, சிவபெருமான் அவர் அந்த காலகட்டங்கள்ல சுந்தரேஸ்வரராக வாழ்ந்திருக்காரு. ஆக்சுவலா அது புராண கதை. அதை மீனாட்சியா இந்த பார்வதியோட அண்ணன் மகாவிஷ்ணு இவர் தான் நம்ம கதையின் நாயகன் அழகர், கள்ளழகர். மதுரையில சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்மாவுக்கும் திருமண ஏற்பாடுகள் தடபுடலாம் நடக்குது. இந்த விஷயங்கள் மீனாட்சி அம்மனோட அண்ணனான அழகருக்கு வந்து ஆரம்பத்துல வந்து தெரியாது. அவருக்கு தெரியாம நடக்கிற ஒரு திருமணம் தான் இது. இந்த திருமணத்தோட முன் காரணங்கள் பல கதைகள் இருக்கு. அது எல்லாமே சொல்லலாம், குழப்பமாயிரும். கல்யாண சீக்வன்ஸ் நம்ம டிராவல் பண்ணலாம் இப்போதைக்கு. தந்தைக்கு வந்து திருமணம் நடக்கிற அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சு அழகர் கொடுக்குற என்ட்ரி தாங்க இந்த கள்ளழகர் உற்சவம், கள்ளழகர் ஆத்துல இறங்குற விஷயங்கள் எல்லாத்தோட ஆரம்பமும். அழகர் இது உன்னோட தங்கையோட திருமணத்துக்கு போகல, தடபுலா போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு அவர் ஒருத்தர்கிட்ட உத்தரவு வாங்கி, அவர் தான் 18ஆம் படி கருப்பசாமி. அவர்கிட்ட போயிட்டு அழகர் உத்தரவு வாங்கின பிற்பாடு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவருடைய தோட்டத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தோற்றம். கள்ளர் கொண்ட கொண்டையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குத்தி ஈட்டி வச்சிருப்பாரு. கையில வந்து வளைத்தடி, இடுப்புல பாத்தீங்கன்னா ஜமத்தாடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான கத்திங்க. குதிரையில கம்பீரமா வந்து ஒரு பயணம் பண்ணி வந்துட்டு இருக்காரு மதுரை நோக்கி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அழகரா இருந்தவர். இந்த ஒரு கள்ளர் தோற்றம் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே ஒருங்கிணைச்சுதான் கள்ளழகர் வந்து ஒரு பெயரே வந்தது. மாயோன் அப்படிங்கிறது இன்னொரு பெயரும் வந்து இதுதான் காரணமா அமைஞ்சிருக்கு. இவ்வளவு ஒரு கம்பீரமான தோற்றத்தை வந்த அந்த இடத்துல இறங்கின உடனே நம்ம அழகர் கள்ளழகர் இதை அப்படியே சித்தரிச்சுதான் இந்த சித்திரை திருவிழா இருக்கு பாத்தீங்களா, இப்ப நடந்து அது அதாவது அப்படியே வந்து நடக்கும். அதாவது அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் உற்சவமூர்த்தி சிலை சொன்ன பார்த்தீங்களா, அந்த கள்ளழகர் தங்க பல்லக்குல புறப்பட்டு வருவார். பக்த கோடிகள் ஃபுல்லாவே அந்த பல்லாக்கை தூக்கிட்டு வருவாங்க. இப்படி புறப்படுற அந்த தங்க பல்லாக்கு அதிகாலை நேரத்துல வந்து நம்ம மதுரை தல்லாகுளம் பகுதி இருக்குல்ல, அங்க வந்து நின்றுருக்காங்க. அந்த இடத்துல தான் பல்லக்குல இருக்கிற அழகர் குதிரைக்கு மாறுவாரு. அந்த குதிரையோட காட்சி தான் வந்து உலகம் முழுக்க இப்போதைக்கு பேசப்படுற காட்சி. அழகர் அந்த தங்க குதிரையில அமர்ந்து இருக்க அதை வந்து பார்க்கணும், கண்கொடி வேணும். 3 மாவடி அருகில வந்து பக்தர்கள் புடை சூழ நின்றுப்பாங்க. அழகர் வரப்போறாரு, என்ட்ரி குடுக்க போறாரு. அவருக்கு ஃபுல்லா வந்து வரவேற்பு ஆரவாரமா இருக்கும் அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரியே அந்த கம்பீரமான உடல் தோற்றத்தோட கள்ளழகர் வந்து அந்த குதிரை மேல வராரு பார்த்தீங்களா? 3 மாவடி அருகில பார்த்தீங்கன்னா, சர்க்கரை தீபம் காட்டுறாரு. அதே நேரத்துல அங்க இருக்க பக்தர்கள் எல்லாமே கோவிந்தா கோவிந்தான்னு முழங்குறத கேட்கறதுமே பரவசமாவே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கூட அந்த கூட்டத்துல வந்து வணங்குறதுக்காக வந்து நிப்பாங்க. வான வேடிக்கை, கூத்து, மேளதாளம்னு அந்த இடமே வந்து திருவிழா கோலத்துல வந்து உச்சக்கட்ட ஒரு ரூபத்துல இருக்கும். ஒரு சில பக்தர்கள் அழகர் உருவத்திலையும்,
கருப்புசாமி உருவத்திலுமே வந்து வேடம் அணிஞ்சிட்டு அந்த அந்த அவங்க ஒரு பக்கம் ஒரு ஆவேசமா ஆடிட்டு இருப்பாங்க. கரெக்டா வந்து அன்னைக்கு ஒரு நள்ளிரவு அழகருக்கு திருமஞ்சனம் செய்வாங்க. நூபுரங்கைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அங்க இருந்து தான் வந்து நீர் கொண்டு வரப்பட்டு, அதுதான் தீர்த்தமா வந்து பயன்படுத்தப்படுவாங்க. இதுக்கு பிற்பாடு அழகருக்கு முழுமையான ஒரு அலங்காரம் செய்யப்படுது. இந்த அலங்கார பொருட்கள்ல வைக்கப்பட்டிருக்கிற பெட்டி இருக்கு பார்த்தீங்களா? அதுக்குள்ள பட்டு புடவைகள் வச்சிருப்பாங்க. சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதான்ட்டு. இப்ப எதுக்குப்பா இதுக்கு இவ்வளோ நேரம்னு கேட்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஒளிஞ்சிருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கோயிலோட தலைமை பட்டர் இருக்கார்ல, அவர் வந்து அந்த பெட்டிக்குள்ள வந்து கைய விட்டுட்டு, ஒரு புடவைய மட்டும் எடுப்பாரு. இதுல அவர் கையில என்ன புடவை சிக்குதோ, அந்த ஒரு புடவை தான் அழகருக்கு வந்து சாத்துவாங்க. இது எல்லாமே கடந்து முடிஞ்ச பிற்பாடு தான் அழகர் ஆத்திலேயே வந்து இறங்குவாரு. வைகை ஆத்துல இறங்குவாரு. அவரு வைகை ஆத்துல இறங்குறப்போ, அவருக்கு மேல சாத்தப்பட்டிருக்கிற புடவை வேற எதுவுமே இல்ல. அந்த கோயில் தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள்ள இருந்து எடுத்தாருன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? ஒரு நிறத்த வந்து ஒரு நிறத்த கொண்ட அந்த பட்டு புடவைய அவர் ஆத்துல அழகர போத்திட்டு தான் வந்து இறக்குவாரு. ஒவ்வொரு புடவை நிறமே, ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விஷயத்த வந்து சொல்லும். இந்த நிறத்த எடுத்தா அந்த வருஷத்துல அதுதான் நடக்கும். அந்த வருஷத்துல இது வேற மாத்தி எடுத்தாங்கன்னா, அது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. பச்சை நிறத்துல வந்து அந்த பட்டு புடவைய வந்து அவரு அந்த கோயில் தலைமை பட்டர் வந்து எடுத்து, அத அழகருக்கு சாத்தி, அவரு அதுக்கப்புறம் ஆத்துல இறங்குறாரு அப்படின்னா, அந்த வருஷம் முழுக்க நாடு செழிப்பா இருக்கும். பச்சை, பசுமையை குறிக்கிறது. இதுவே சிவப்பு நிறம் அப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து அத சாத்துனபடியே ஆத்துல வந்து இறங்குவார் அப்படின்னா, அந்த வருஷம் முழுக்கவே போதிய விளைச்சல் இருக்காது, அமைதி இருக்காதாம், பேரழிவுகள் ஏற்படும். அவங்களோட நம்பிக்கை. வெள்ளையும் ஊதாவும் நிறம் எடுத்து சாத்துனாங்க அப்படின்னா, நல்லது, கெட்டதுக்கு நடுவுல இந்த நாடு பயணிக்கும் அப்படின்னு அர்த்தம். துன்பங்களும் இருக்கும், இன்பங்களும் இருக்கும். அது கூட போயிட்டு நடுவுல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதே வந்து மஞ்சள் நிற புடவை எடுத்துனாங்க அப்படின்னா, மங்களகரமான நிறைவுகள் நிறைய நடக்கும் அப்படிங்கிறது இவங்களோட நம்பிக்கை. அழகர் ஆத்துல இறங்குறப்ப அங்க சூழ்ந்திருக்க பக்தர்கள் எல்லாமே தண்ணீர பீய்ச்சி அடிப்பாங்க. இத கவனிச்சிருக்கீங்களா? இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் தாங்க. ஆக்சுவலா இந்த சடங்குக்காகவே அங்க இருக்க பக்தர்கள் எல்லாமே விரதம் இருந்து வருவாங்களாம். இதுல வந்து தண்ணிய அதிகப்படியா வலிமையோட பீய்ச்சி அடிக்கிறாங்க. அந்த தண்ணி வந்து அழகர் மேல படும். பட்டுச்சு அப்படின்னா, அதுதான் இவங்கள பொறுத்தவரைக்கும் அபிஷேக நீராக பார்ப்பாங்க. அதுவும் தோல் பை இருக்கு பார்த்தீங்களா? இதுல மட்டும் தான் தண்ணீர் பிடிச்சிட்டு வந்து, அத அவங்க சக்திக்கு அந்த மாரி ஃபுல்லா இது பண்ணி அடிப்பாங்க. இதுல ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, பிரஷர் அதிகம். அது எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் அழகர் மேல பட்டுரும் அப்படிங்கிற நம்பிக்கையில, இந்த பம்பு செட் இருக்குல்ல பார்த்தீங்களா? இது போல விஷயங்கள் மோட்டார் வச்செல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு நடுவுல தடை விதிக்கப்பட்டு, அதுக்கு தோல் பைய மட்டும் தான் பக்தர்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிய கொண்டு வந்திருந்தாங்க. இந்த கெமிக்கல் நீர் இருக்கு பார்த்தீங்களா? இதுல சில பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முட்டுக்கடை போடப்பட்டு ரசாயனம் கலந்த ஒரு இதெல்லாம் யாருமே பயன்படுத்தக்கூடாது. சுத்தமான தண்ணீர் தான் அத பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அழகர் மதுரையில என்ட்ரி ஆயாச்சு. ஆத்துலயும் இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சடங்கு ஒண்ணு நடக்கும். அதாவது சபதம். சபதம் என்கிற மண்டுக முனிவர். இவர் வந்து வண்டியூர்ல வீடு இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. இவருக்கு வந்து அழகர் சாப விமோசனம் குடுத்துட்டு தான் தன்னோட இருப்பிடம் நோக்கி அவருக்குன்னு பயணிக்கவே ஆரம்பிப்பாரு. எதுக்காக அப்படின்னா, வந்தவர் ஆத்துல இறங்கிட்டு திரும்ப போயிரலாமே. இவருக்கு ஏன் வந்து சாப விமோசனம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு புராண கதை இருக்கு. இந்த நூபுர கங்கை இருக்கு பார்த்தீங்களா? இந்த தீர்த்தம் ஆடிட்டு பெருமாளை நோக்கி இந்த மண்டக முனிவர் தவம் புரிஞ்சுட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல துர்வாச மகரிஷி தன்னுடைய சிஷ்யர்கள் புடைசூழ அவர் வந்துட்டு இருப்பாரு. அவ்வளவு பெரிய மகரிஷி வர விஷயத்த வந்து கொஞ்சம் கூட கவனிக்காம இந்த சபதஸ் என்கிற ஒரு தவம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காரு ரொம்ப தீவிரமா. ஸோ இது வந்து அந்த முனிவர் என்ன பண்றாரு, தமக்கு நேர்ந்த பெரிய அவமானமா நினைச்சிட்டு மண்டூக முனிவர் பார்த்து இவர் விடுற சாபம் தவளையா மாறினது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தவளையா மாறின இந்த முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக தான் அழகர் வந்து கள்ளழகர் இந்த வந்து பகுதிக்கு வந்ததாகவும், இதுதான் வந்து அழகர் ஆத்துல இறங்குறதுக்கு நிகழ்வுக்கு அடிப்படையா அமையுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் அழகர் ஆத்துல இறங்கின பிற்பாடு இந்த மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் வழங்குற அந்த சடங்கும் நடக்கும். இப்படி தங்கையோட கல்யாணத்தை பார்க்க மதுரையில என்ட்ரி ஆன வந்து நம்ம அழகர் வந்து ஒரு வழியா வந்து சாந்தமாகி திரும்ப தன்னுடைய கோயில் நோக்கி பயணம் பண்ணுவாரு. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அழகர் எவ்வளவு கோபமா வந்திருக்காரு அப்படின்னு அந்த தங்கையோட திருமணத்தை பார்க்கறதுக்காக. ஸோ இந்த ஆற்றுல வந்து இறக்குறாங்கல்ல, இதுக்கான காரணம் பக்தர்கள் சொல்றது இதேதான். அவ்வளவு உச்சக்கட்ட சினத்துல இருக்கிற அவரு சாந்தப்படுத்துறதுக்காக தான் இப்படி ஒரு புராண கதையை வந்து இப்ப 2023 வரைக்கும் நம்ம மதுரையில ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தமிழர்கள். தமிழர்கள் தான். ஒரு வாரமே தங்கி இருந்து பிற்பாடு தான் கள்ளழகர் அவருடைய கோயில் நோக்கி இருப்பிடம் நோக்கி பயணம் பண்றாரு. இந்த ஒரு வாரம் முழுக்க "வாராரு வாராரு, ஆளகர் வாராரு" அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க மதுரை முழுக்க. அது சொல்லும்போதே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். கள்ளழகர பத்தி இவ்வளோ பேசியாச்சு. ஆனா 18ஆம் படி பத்தி நம்ம எதுவுமே பெருசா பேசல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஹீரோவோட என்ட்ரி அங்கதான். செகண்ட் ஹீரோ என்ட்ரி அவரு. கோயில்ல இருந்து மதுரை, மதுரையில இருந்து திரும்ப கோயில். இது ஆக்சுவலா வந்து கள்ளழகருடைய ரூட். வர்றது அங்க போறது. இந்த நேரத்துல வந்து அணிஞ்சிருக்கிற நகைகள் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாத்தையுமே இந்த செரிமனிலாம் முடிஞ்ச பிறகு, இந்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்க மொத்தமா வந்து கழட்டி 18ஆம் படி கருப்பசாமி முன்னாடி வச்சுருவாங்க. வச்சுட்டு என்னென்ன நகைகள்லாம் இருக்கு, இதுக்கு முன்னாடி போட்டு வந்திருந்தாரு. இப்ப என்னென்ன நகைகள்லாம் இருக்கு? ஏன்னா திரும்ப போயிட்டு வந்துட்டாரு இல்லையா? இருக்குன்னு சொல்லி ஃபுல்லா வந்து படிச்சு காட்டுவாங்க. யார் முன்னாடி? 18ஆம் படி கருப்பசாமி முன்னாடி அவங்க படிச்சு காட்டுவாங்க. படிச்சு காட்டுனதுக்கு பின்னாடி தான், எல்லா நகைகளும் சரியா இருக்குன்னு ஒரு உறுதியானதுக்கு அப்புறம் தான், அந்த கோயில் நகைகள உள்ள வைப்பாங்க. ஒரு நகை மிஸ் ஆனாலும் போச்சுங்க. அதனால தெய்வ குத்தமா மாறிரும். அதனால இந்த நகைகள் எல்லாருமே கள்ளழகர் அணிஞ்சிருக்கிற நகைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கிற பிரதான பொறுப்பு 18ஆம் படி கருப்புக்கு தான் இருக்கு. இப்ப புரிஞ்சிருக்கும். கள்ளழகர் வைகை ஆத்துல வந்து இறங்குறது சாதாரண நிகழ்வு கிடையாது. இதுல வந்து உணர்வுபூர்வமான நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. மதுரையோட அடையாளம்னு சொல்லலாம்.
இந்த கோயில் இருக்கு இல்லைங்க, இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்ச மன்னர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாண்டிய மன்னர்கள் ஆரம்பிக்கிறாங்க. மதுரைகள் வந்து மதுரையும் பாண்டியர்களையும் யாரையும் பிரிக்க முடியாது. அங்க ஆரம்பிச்சு விஜயநகர மன்னர்கள், மதுரை நாயக்கர் மன்னர்கள் வரைக்கும் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க. அழகருக்கு நெய்வேத்தியம் படைக்கிறாங்கல்ல, அதுவே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயங்க. நம்ம எவ்வளோ விதமான தோசைகள் சாப்பிட்டுருப்போம். இது போல ஒரு தோசைய வந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம். அரிசி, உளுந்து, மிளகு, சீரகம், நெய் இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு வாக்கப்பட்ட தோசை தான், சிறப்பு தோசை தான் கள்ளழகருக்கு வந்து நெய்வேத்தியமா படைக்கிறாங்க. இந்த அழகர் கோயில் சிறப்புகள இந்த எபிசோட்ல சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, மூலவரோட கருவறை இருக்குல்ல, இது மேல இருக்க சோமஸ் அந்த விமானம் வந்து வட்ட வடிவத்துல உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த கோயில்ல இருக்கக்கூடிய தனிச்சிறப்ப வந்து அதுக்கு சொல்றது. ஆரியன் மண்டபத்துல இசை தூண்கள் இருக்குல்ல, அதோட உச்சியில வந்து சிங்க வாயில வந்து சுழல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுக்குள்ள. ஆனா வெளியே எடுக்கவே முடியாது. தமிழர்களுடைய கட்டுமான கலைக்கு இதை விட ஆகச்சிறந்த உதாரணம் வேற எதுவுமே கிடையாது. வசந்த மண்டபம் இருக்கு பாத்தீங்களா, அங்க ராமாயணம், மகாபாரதம் அதுல வந்து இடம்பெற்ற முக்கியமான காட்சிகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அப்படியே ஓவியமா வரைஞ்சிருப்பாங்க. ஏதோ ஒரு சாதாரண கோயில் நினைப்பீங்க, இவ்வளவு விஷயங்கள் அந்த கோயில்ல மட்டும்தான் இருக்கு. இந்த கோயில்ல காவல் தெய்வமா 18ஆம் படி கருப்பசாமியா இப்ப வரைக்கும் அவர் தான் இருக்காரு. இந்த கோயிலை சுத்திலுமே ஒரு 2 கோட்டைகள் இருக்கு. ஒன்னு உள்கோட்டை, இன்னொன்னு வெளிக்கோட்டை. இந்த உள்கோட்டைக்கு வந்து இரண்யன் கோட்டை அப்படின்னும், வெளிக்கோட்டைக்கு வந்து அழகாபுரி கோட்டை அப்படின்னு சொல்லி பேரு. இந்த கோயில் சார்ந்த நம்ம யாரும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிரத்யேக ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நரசிம்மர் மகாவிஷ்ணுவோட முக்கியமான அவதாரங்கள்ல ஒன்றா போற்றப்படக்கூடிய ஒரு நரசிம்ம அவதாரம். இந்த கோயில் பிரகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஜுவால யோக நரசிம்மர் சிலையை உங்களால பார்க்க முடியும். உக்கிரமான கோபத்துல அந்த சிலை இருக்கும், ஒரு வடிவமைச்சிருப்பாங்க. தினசரி திருமஞ்சனம் அந்த இதுக்கு செஞ்சுட்டே இருப்பாங்க. நூபுர கங்கையில இருந்து நீர் கொண்டு வரப்பட்டு தயிர், வெண்ணெய், தேன் இவை எல்லாத்தையும் தொடர்ந்து அந்த சிலை மேல திருமஞ்சனமா வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. சன்னதி மேல பாத்தீங்க அப்படின்னா, காற்று வர அளவுக்கு அந்த அடிக்கூரை இருக்குல்ல, இதை முழுக்க முழுக்க திறந்தே வச்சிருப்பாங்க. இவங்களோட நம்பிக்கை கடவுளுக்கு வந்து உஷ்ணம் குறையணும், நரசிம்மர் சாந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு ஒரு வேலைப்பாடு. இந்த கோயில மூலவருக்கு வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா, பின்னாடி நரசிம்மர் சிலை வச்சிருப்பாங்க. இங்க மூலவர்னா அவருக்கு வந்து சரியா பின்புறம் நரசிம்மர் சிலை இருக்கும். அதனால பெரும்பாலும் மகாவிஷ்ணு கோயிலுக்கெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா, மூலவருக்கு இடதுபுறம் ஓரத்துல தான் நரசிம்மரோட சிலை அமைக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த ஒரே ஒரு கோயில்ல மட்டும்தான் மூலவருக்கு பின்புறமா நரசிம்மர் சிலை இருக்கும். இந்த கோயிலோட பழமையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு இந்த ஒரு புகைப்படமே வகை சான்று. இது ராஜகோபுரங்க. ஏன்னா முழுமை பெறாத ராஜகோபுரம். அந்த கல்வெட்டு ஆதாரங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, ஆழ்வார்கள் காலத்துக்கு பிறகும் இந்த கோவில்ல கோட்டைகள் கட்டப்பட்டிருந்திருக்கு. ஸோ இந்த புனர் நிர்மாணம் அப்படிங்கிற ப்ராசஸ் ஒவ்வொரு மன்னர் வடிவத்திலையும் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஆழ்வார்கள் காலத்துக்கு பிற்பாடு நடந்திருக்குன்னா, எவ்வளவு பெரிய ஒரு பெரிய கோயில் இருக்குங்களா, தங்களுடைய கண்கள் அப்படியே பதிய வச்சிருக்காங்க. இளங்கோ அடிகள் இயற்றினார் சிலப்பதிகாரம். தமிழர்களுடைய நெஞ்சிலிருந்து நீக்க முடியாத ஒரு படைப்பு. அப்பேற்பட்ட சிலப்பதிகாரத்திலையுமே இந்த அழகர் கோவிலோட சிறப்பு பத்தி ஒரு பாடலை உருவாக்கியிருக்கு. அவ்வழி படரில் ஆயின் இடத்து செவ்வழி தண்ணீர் செல்ந்து சிறை கொண்டு அகற்றும் கடந்தால் வயலோடு தன் காவலோடு கடம்பல கிடந்த காடுடன் கடிந்து திருமால் குன்றத்து செல்குவீர் ஆகின் பெருமாள் கிழக்கும் பிளமுண்டு. அதே சிலப்பதிகாரத்தில் இளங்கோ அடிகள் இந்த ஒரு விஷயத்த அவ்வளவு ஒரு ஆழமா சொல்லியிருப்பாரு. அதாவது விண்ணர் ஏற்றம் வியத்தக மரபில் புண்ணிய சரவணன் தவகாரணியோடு இட்ட சித்தி எனும் பெயர் போதிவிட்டு நீங்கா விளங்கிய பொய்கை முட்டாச்சிறப்பின் மூன்றுலை ஆங்கு. இந்த பாடல் வரிகளை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 3 பொய்கைகள் குறிப்பிட்டிருப்பாங்க. நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரே ஒரு பொய்கை அப்படிங்கிறது நூப கங்கை மட்டும்தான். அப்ப வந்து பாடலை குறிப்பிட்டிருக்கிறது தப்பா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு எல்லாமே தெரிஞ்சு மற்ற 2 கோயில்களும் எங்க இருக்கு அப்படின்னா, கள்ளழகர் பத்தியோ அழகர் கோயிலை பத்தியோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னா, இந்த 108 வைணவ திருத்தலங்கள்ல பதிவு பண்ணி ஆகணும்ல, அப்பதான் கான்டென்ட் வந்து முழுமையடையும். இந்த 108 வைணவ தலத்துல வந்து 84 திருத்தலங்கள் இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு தான். வலயத்திலேயே வந்து ஆகச்சிறந்த ஆன்மீக பூமியா திகழ்ந்து இருக்கிறது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். கேரளால பாத்தீங்கன்னா 11, ஆந்திரால 2, உத்தரப்பிரதேசத்துல 4, உத்தரகாண்ட்ல 3, குஜராத்ல ஒண்ணே இருக்கு. நேபாளம் நாடு கடந்து கூட நேபாளத்துல 1 இருக்கு. அந்த பூமியில சேராத இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட வானுலகத்துல 2 திருத்தலங்கள் இருக்கு. இந்த வைணவ திருத்தலங்கள் இருக்கிறதா இப்ப வரைக்கும் நம்பிக்கை ஆழமா இருக்கு. இந்த 108 வைணவ திருத்தலங்கள்ல நம்ம அழகர் கோவில்ல 1. அதையும் மறந்துடாதீங்க. எங்கெங்கெல்லாம் வந்து கோயில் இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த கோயில்கள் பேர் என்ன? இது தெரிஞ்சா பக்தர்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் பார்த்தீங்களா? 108 வைணவ திருத்தலங்கள் இருக்குல்ல. அத பத்தின முழுமையான ஒரு பட்டியல இப்ப பார்த்துக்கலாம். தமிழகத்துல எடுத்தீங்கன்னா, திருவரங்கம் திருக்கோவில், உத்தமர் கோவில், திருவல்லரை, அன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோவில், கோவிலடி, திருக்கண்டியூர் ஹாரசாப விமோச்சன பெருமாள் கோவில், திருக்கூடலூர் கபிஸ்தலம், புல்லபூதங்குடி, ஆதனூர் ஆண்டளக்கும், கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோவில், ஒப்பிலியப்பன் கோவில், திருச்சேரை சாரநாதர் பெருமாள் கோவில், நாதன் கோவில், திருவெள்ளியங்குடி, திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், திருக்கங்குடி, நாகப்பட்டினத்தில் இருக்கிற திருக்கோவில் வந்து திருத்தஞ்சை மாமணி கோவில், தேரெழுந்தூர் ஆண்மருதியப்பன் கோவில், திருச்சிறுபுரியில் உள்ள தனசரண பெருமாள் கோவில், தலச்சங்காடு, திரு இந்தலூர், திருக்காளி சீரம விண்ணகரம், திருக்காவலங்காடி, அடிமேகல விண்ணகரம், வன்கொடுத்தன் செம்பன் தென்கோவில், திருமானி மாடக்கோவில், வைகுண்ட விண்ணகரம், திருக்கெற்றியம்பலம், திருமலிக்கூடம், திருப்பாத்தன்பள்ளி, திருவாலி திருநகரி கோவில்கள், திரு தேவநாதர் தொகை, திருவல்லக்குளம்,
திருச்சித்திரக்கூடம், திருவந்திபுரம், திருக்கோவிலூர், திருக்கச்சி, அத்தப்புயகரம், திருத்தங்கா, திருவழுக்கை அழகிய சிங்கப்பெருமாள் கோவில், திருநீரகம், திருப்பாடகம், விளாத்திங்கள், திருவூரகம், திருவெக்கா, திருக்காரகம், திருக்கார்வானம், திருக்கல்வனூர், திருப்பவளவண்ணம், திருப்பவளமெச்சுர விண்ணகரம், திருப்பற்குழி, திருநின்றவூர், திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோவில், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில், திருநீர்மலை, திருவிடவேந்தர் நித்திய கல்யாண கோவில், திருக்கடை மல்லீர் கோவில் அண்ட் திருக்கடை. உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துட்டிங்கன்னா திருவயோத்தி, நைவிசாரண்யம், திருப்பதி, தேவப்பிரயாகை அண்ட் பத்ரிகாட்சியம். நேபாளத்தில் இருக்க கோவில் பார்த்தீங்க அப்படின்னா முக்திநாத். திரும்ப உத்தரப்பிரதேசத்தில் வடமதுரை, ஆயர்பாடி. குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில் திருத்துவாரகை. ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா அகோத்திலம், திருவேங்கடம். கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திருநாவாய், திருவித்துக்கோடு, திருக்காக்கரை, திருமூலிக்களம், திருவள்ளவர், திருக்கணிக்காலம், திருச்செங்கன்றூர், திருப்புலியூர், திருவாரன்விளை, திருவன்மன்றூர், திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் அண்ட் தமிழகம் கன்னியாகுமரி எல்லையில் இருக்கக்கூடிய திருவட்டாறு. அதே எல்லையில் இருக்கக்கூடிய திருவன் பரிசாரம். தமிழகம் நெல்லை எடுத்துட்டிங்க அப்படின்னா திருக்குறுங்குடி, பானமாமலை, வைகுண்ட நவத்திருப்பதி, திருவரகுணமங்கை நவத்திருப்பதி, திருப்புளியங்குடி நவத்திருப்பதி, திருத்துளைவெள்ளி மங்கலம் இரட்டை திருப்பதி அண்ட் நவத்திருப்பதி, திருக்குழந்தை நவத்திருப்பதி, திருக்கோளூர் நவத்திருப்பதி, திருப்பேரை நவத்திருப்பதி, ஆழ்வார் திருநகரி, ஆதிநாதன் கோவில், திருக்குறுகுரு நவத்திருப்பதி. எல்லாத்துலேயுமே நவத்திருப்பதி சேர்ந்தே வந்துடும். தமிழகம் மதுரை எடுத்துட்டிங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திரசாலி கோவில், திருத்தங்கால் கூடல் அழகர் கோவில், திருமாலிருஞ்சோலை, திருமோகூர். தமிழகம் திருக்கோசூர் எடுத்துட்டிங்க அப்படின்னா சௌமிய நாராயண கோவில். தமிழகத்தோட ராமநாதபுரத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திருப்புல்லானி, அதாவது கல்யாண ஜெகநாதர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தமிழகம் புதுக்கோட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா திருமையன் கோவில். இது எல்லாமே பூமியில் இருக்கக்கூடிய கோவிலை பார்க்கக்கூடியது. வானுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 கோயில்களை போற்றப்படுவது திருப்பார்கடல். இங்கே இருக்க பெருமாள் பிரசன்ன வெங்கடேஸ்வரர் தாயார், கடல் அம்மையார் நாச்சியார். 2வது வானுலக கோயில். 108வது கோவில் வந்து பரமபதம். இங்கே இருக்கிற பெருமாள் பரமபதநாதன் சொல்லுவாங்க. தாயார் பெரிய பிராட்டியார். 108 வைணவ திருத்தலங்களை பற்றி இவ்வளோ பேசணும் அப்படின்னா ஆழ்வார்களை பற்றி பேசாமல் இருந்தால் சரியா இருக்குமா? மகாவிஷ்ணுவையே வந்து முழு மூச்சியாக நினைச்சவர். அந்த 12 ஆழ்வார்கள் யார் அப்படிங்கிறது முழுமையான பட்டியல் உங்களுக்கு சித்திர பௌர்ணமி அழகர் ஆற்றுல இறங்கி இருக்கிற இந்த நேரத்தில் 12 ஆழ்வார்கள் பற்றி பார்க்குறதே ரொம்ப பெரிய பாக்கியங்க. இதில் முதல்ல பொய்கையார், அடுத்ததா பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலி செய்வ ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கை ஆழ்வார். இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு முறை நடக்கிற கள்ளழகர் ஆற்றுல இறங்குற இந்த வைபவங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாதி மதங்களை கடந்து எல்லாருமே ஒரே இடத்துல அழகரை வந்து பார்க்க நினைப்பாங்க பார்த்தீங்களா? கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சொல்கிறேன். இந்த ஹிந்துஸ்தில் கூட சைவம் வைணவம் எல்லாத்தையும் பிரித்து ஒரு சிலர் மனப்போக்க சண்டை போட்டுருப்பாங்கல்ல, அவங்க முதற்கொண்டு எல்லாரும் புடைசூட வந்து நிற்பாங்க அழகருடைய அழகை பார்க்கறக்காக. பேரான் அழகருடைய பக்தர்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயமா சொல்றதா இருந்துச்சு அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு பட்டுப்புடவை நேரத்துக்கும் ஒவ்வொரு காரணம்னு சொன்னேன். இந்த வருஷம் என்ன பட்டாடை கொடுத்தி அழகர் வந்து ஆற்றுல இறங்கியிருந்தாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்குல்ல. அதுக்கு வந்து ஆக்சுவலாக எப்பவுமே பச்சை தாங்க. இந்த வருஷம் கள்ளழகர் வந்து பச்சை ஆடை குடிச்சு தான் ஆற்றுல இறங்கியிருக்காரு. இந்த நல்ல செய்தியை வந்து நிகழ்ச்சியோட முடிச்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். வணக்கம்.